நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக காவிரியில் வினாடிக்கு 21,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். KRS அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி நீரும், கபினியிலிருந்து வினாடிக்கு 20,000 கனஅடி தண்ணீரும் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 20,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கபினி அணைக்கான நீர்வரத்து என்பது 19,027 கனஅடியாக இருக்கிறது. கபினியிலிருந்து 20,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. KRS அணையிலிருந்து 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய அந்த மழை காரணமாக காவிரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் அதிகரித்திருக்கிறது. விவரங்களை சொல்லலாம். கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து வருகிறது. மேலும் கேரள மாநிலம் வயநாடு பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள அணைகளான KRS மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளிலும் நீர்வரத்து அதிகரித்து நீர் வெளியேற்றமும் அதிகரித்திருக்கிறது. கபினி அணை கிட்டத்தட்ட தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு 19,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில அணையிலிருந்து 20,000 கனஅடியாக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று காலை கபினி அணையிலிருந்து நீர் வெளியேற்றத்தின் அளவு வெறும் 5,000 கனஅடியாக இருந்த நிலையில் நேற்று இரவு முதல் நீர் வெளியேற்றத்தின் அளவு 20,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து கேரள மாநிலத்தில் கனமழை பெய்து வரும் காரணத்தினால வரவிருக்கும் நாட்களில் கபினி அணைக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மேலும் நீர் வெளியேற்றத்தின் அளவும் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.